ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடியற்ற நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த தினத்துல காலை வேளையில சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான நாளாய் தேவன் மாற்றி தருவாராக. யூதா 1வது அதிகாரம் 21வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். தேவனுடைய அன்பிலே பாருங்க, இந்த வெளிப்படுத்தின இந்த அப்போஸ்தலனாகிய யூதா வெளிப்படுத்தின அந்த விசேஷத்துல தெளிவா எழுதப்பட்டிருக்கு. என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்றால், தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு, தேவனுடைய அன்புல என்ன பண்ணணுமா, விட்டு விலகி விடாதபடி தேவனுடைய அன்புக்குள்ளேயே எப்பொழுதும் காத்திருக்க வேண்டுமா. அநேகருடைய வீடுகளுக்கு நீங்க ரொம்ப நெடுநாளைக்கு பிறகு நீங்க செல்லுகிறதா இருந்தால், அங்க பாத்தீங்கன்னா உங்க மேல ஒரு பயங்கரமா அன்பு பாராட்டி விருந்து உபசாரங்களை செய்து, நிறைய இடத்துல நான்வெஜ்களை உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, எடுத்து ஸ்பெஷலா செஞ்சு உங்களை கவனிச்சு உங்க மேல அன்பு பாராட்டி உங்களுக்கு பயங்கரமா என்ன பண்ணுவாங்க, உங்களை எல்லா விதத்திலும் கவனிக்கிறவர்களாய் காணப்படுவார்கள். அதே போலதான் இன்னைக்கு ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். இப்போ ஆண்டவர் உங்களிடத்துல வரணும், ஆண்டவர் உங்களோட உறவு கொள்ளணும், ஆண்டவர் உங்களோட பேசணும் அப்படின்னா, ஆண்டவர் வர்றார் அப்படின்னும் பொழுது நீங்க அன்பு பாராட்டுகிறவர்களா இல்லாம ஏதோ கண்டுகொள்ளாமல் ஏனோ தானோ என்று ஏதோ ஒரு வகையில மூஞ்ச வைத்துக் கொண்டு அப்படி இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? ஆண்டவரால் அந்த இடத்துக்கு வந்து அவர் உங்களை வந்து என்ன பண்ண முடியாது, நடத்த முடியாது, இரக்க செய்ய முடியாது. இதே ஒருவேளை உங்க உறவினர்கள் யாராவது வர்றாங்க, அப்போ அவங்க இடத்துல மூஞ்சு காமிக்காம அவங்க இடத்துல பேசாம இருந்து பாருங்க, நிச்சயமா அவங்களும் அவங்க இதயம் கஷ்டப்பட்டு என்ன பண்ணுவாங்க, போயிடுவாங்க. அதே போலதான் ஆண்டவருடைய அன்பு ஈடு இணையற்றது. அவருடைய உறவு ஒரு தகப்பனும் பிள்ளையும் போல, ஒரு உறவை போல ஒரு அருமையான உறவு. அந்த உறவுல என்ன பண்ணணும், அந்த அன்புல நிலைத்து நிற்கிறவர்களாய் நம்ம காணப்படும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற்று, அந்த இரக்கம் எப்படிப்பட்ட இரக்கமாம், நித்திய ஜீவனை பெறுவதற்கான இரக்கத்தை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களை உங்களை மாற்றுகிறது. அப்படிப்பட்ட இரக்கத்தை நாம் சம்பாதிக்க வேண்டும் என்றால், தேவனுடைய அன்புல எப்பொழுது நிலைத்து நிற்கிறவர்களாய், அவருடைய அன்பை எப்பொழுது ருசித்து பார்த்தவர்களோட மாத்திரம் நின்று விடாமல், அவருடைய அன்பை எப்பொழுது எதிர்பார்த்து காத்திருக்கிறவர்களாய், அவரிடத்துல அன்பு செலுத்துகிறவர்களாய், அவரிடத்துல முழு இருதயத்தை கொடுத்து அவரை கனப்படுத்துகிறவர்களாய், இயேசுவை மகிமைப்படுத்துகிறவர்களே உங்களுடைய வாழ்க்கை மாறுமானால், நித்திய ஜீவனுக்கு எதுவான ரட்சிப்பு ஆண்டவர் உங்களுக்கு தந்து, ஆண்டவர் வெளியேறப்பட்ட பெற முடியாத அவருடைய அளவற்ற கிருபையாகிய இரக்கத்தை உங்கள் மேல் வைத்து உங்களை கனப்படுத்தி உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பை இப்பொழுது நம்ம அந்த அன்பை எப்பொழுது காத்து கொண்டவர்களா இருக்க நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, எஸ்ப்பா, எங்களுடைய வாழ்க்கையில எப்பொழுதும் நாங்கள் அன்பில நிலைத்து நிற்க எங்க தேவநாயகத்தில் எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்பா, நீங்க எங்களோட பேச வர்றீங்க, எங்களோட உறவாட வருவீங்க அப்படின்றது அப்பா நாங்கள் எப்பொழுது வரவேற்க தயாரான இருதயம் உள்ளவர்களை எங்களை மாற்றுங்க ஏசப்பா. அப்படிப்பட்ட இருதயம் எங்களுக்குள்ள எப்பொழுது காணப்பட்டு, அப்படி காணப்படும் பொழுது ஏசப்பா, நித்திய ஜீவனுக்கு ஏதுவாய் நீங்க எங்களை நடத்த வல்லவரா இருக்கிறீங்க. அதோட மாத்திரம் இல்ல, இரக்கத்தை பெற தகுதியுள்ள பாத்திரங்களை எங்களை மாற்றுங்க சுவாமி. இப்படிப்பட்ட உன்னதமான ஆசீர்வாதங்கள், உச்சிதமான ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு எப்பொழுது நாங்கள் உங்க அன்புல நிலைத்து நிற்கிறவர்களாய், உம்மிடத்துல அன்பு கூறுகிற ஒரு இருதயம் கொண்டவர்களாய் எங்கள் இருதயம் மாறட்டும் சுவாமி. இது அப்படியே செய்து எங்களை வழி நடத்தும். மீட்பர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமீன்.